எந்த ஆதிக்கத்தையும் வெல்லும் ஆற்றல் மொழிக்கும் கலைக்கும் உண்டு, அவற்றை கண் போல் காப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் தொடங்கி வைக்கப்பட்ட முத்தமிழ் பேரவையின் 50ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம், இசை விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று நடிகர் சத்யராஜுவுக்கு கலைஞர் விருதை வழங்கினார். கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினிக்கு இயல் செல்வம் விருது, திருப்பாம்பரம் டி.கே.எஸ். மீனாட்சி சுந்தரத்திற்கு ராஜரத்னா விருது, முனைவர் சோமசுந்தரத்திற்கு கிராமிய கலைச்செல்வம் விருதையும் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சாதி மதம் போன்ற பண்பாட்டு தாக்குதல்கள் நடந்தாலும் அனைத்தையும் தாங்கி தமிழும் தமிழினமும் தமிழ்நாடும் நின்று நிலைப்பதற்கு தமிழின் வலிமையும் பண்பாட்டின் சிறப்பும் தான் காரணம் என கூறினார். எந்த ஆதிக்கத்தையும் வெல்லும் ஆற்றல் மொழிக்கும் கலைக்கும் உண்டு என தெரிவித்த முதலமைச்சர், அவற்றை கண் போல் காப்போம் எனவும் உறுதி பூண்டார். விருதுகள் பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, முத்தமிழ் பேரவை வழங்குகிற இந்த விருதானது முத்தமிழறிஞர் கலைஞரே வழங்குகிற விருது மாதிரி எண்ணி உங்கள் அனைவரும் நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன், வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னும் பல விருதுகளை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினாலும் இசைநயம் அதில் இருக்கும். அவர் எழுதினதை வாசிச்சால இசை போல இருக்கும். தலைவர் கலைஞருடைய மனோகர வசனம் எப்படி இசை வடிவமா இருக்குன்னு என்னுடைய மகள் செந்தாமரையுடைய நாட்டிய அரங்கேற்று விழாவில் இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடியே காமிச்சார். பொதுக்கூட்ட மேடைகளில் தலைவர் கலைஞர் உணர்ச்சிகரமாக பேசுகிறத பார்க்கும்போது நாடக தமிழை நேரில் பார்க்கலாம். இப்படி முத்தமிழாக வாழ்ந்தவர் தலைவர் கலைஞர். முத்தமிழுக்கு இலக்கணமாக விருது பெற்ற நீங்கள் எல்லாரும் உங்களைப் போல பல திறமைசாலிகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பது நம் முழக்கம். அந்த வரிசையில் இசையிலும் தமிழ் ஒலிக்கணும், செழிக்கணும். இடையில சாதி மதம்னு அந்நிய மொழிகள் மூலமா பல்வேறு பண்பாட்டு தாக்குதல் நடந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி தமிழும் தமிழினமும் தமிழ்நாடும் நின்று நிலைக்க தமிழின் வலிமையும் நம்ம பண்பாட்டின் சிறப்பும் தான் காரணம். முன்னதாக விழாவில் உரையாற்றிய நடிகர் சத்யராஜ், பிற மாநிலங்களுக்கு போகும்போதுதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி புரியும் என கூறினார். நடிக்கிறேன், தெலுங்கு படம் நடிக்கிறேன், மலையாளம், ஹிந்தி எல்லா இடத்துலையும் போயிட்டு வரேன். ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வரையில் அப்போதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்னன்னு தெரியுது. அதிகபட்சம் போனால் அந்த ஊரில் இருக்கிற கேபிட்டல் மட்டும் ஓஹோன்னு இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ஆனால் உள்ளே போனோம்னா அந்த அவங்களுடைய தலைநகரத்துலேருந்து வேறு நகரங்களுக்கு போகும்போது, காரில் போகும்போது பார்த்தோம்னா தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது புரியும். அதற்கு சிறந்த உதாரணமே தமிழ்நாட்டை பார்த்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் வேலை தேடி வர்றாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது, அவருடைய வாழ்க்கை தரம் குறைவாக இருக்கிறது. நம்ம ஆளுக்கு படித்து எங்கேயோ போயிட்டாங்க. இந்த 70 ஆண்டு காலம் 1967க்கு அப்புறம் திராவிட கருத்தியலோடு கூடிய ஆட்சியில் தமிழ்நாடு மிகப்பெரிய சிறப்பான இடத்தை எழுதிவிட்டது. அதனால்தான் அங்கிருந்து தொழிலாளர்கள் இங்கே வர்றாங்க. நான் ஏற்கனவே திராவிட இயக்க தமிழர் பேரவையில் தோழர் சுபவி அவர்கள் நடத்தின நிகழ்ச்சியில் பேசினேன். அவங்களுக்கு வட மாநிலத்திலிருந்து வர்ற அந்த தொழிலாளர்களுக்கு திராவிட கருத்தியலை போதிக்க வேண்டும். ஏன்னா ஏன் நம்ம ஊர் அப்படி இல்லை, தமிழ்நாடு இப்படி இருக்குன்னா அவனுக்கு புரியாது. ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும். தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளாலும், பேரறிஞர் அண்ணாவினுடைய சிந்தனைகளாலும், ஐயா கலைஞர் அவர்களுடைய சிந்தனைகளாலும், செயல் திட்டங்களாலும் தான் தமிழ்நாடு இப்படி இருக்குது, போய் உங்கள் ஊரில் சொல்லணும்.